அன்புள்ளம் கொண்ட விருச்சக ராசி சகோதர சகோதரிகளே, நான் உங்கள் ஐவேதாச்சாரியார். நேர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீர்கள்? நீங்கள் அனைவரும் நலமோடு இருப்பதற்காக விருச்சக ராசிக்காரர்களுக்காகவே நான் தினமும் வேள்விகளை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறேன். அந்த வகையிலே விருச்சக ராசிக்கார சகோதர சகோதரிகளுக்கு இறைவன் அருள் நிச்சயமாக கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்றங்கள் இல்லை. அன்பு நேயர்களே, இந்த பதிவில் எல்லோரும் கேட்டுக்கொண்டதற்காக இந்த பதிவில் பதில் சொல்லுகின்றேன். ஐயா, நாங்கள் எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும்? அந்த கோவிலுக்கு சென்று வந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைக்குமா? அந்த கேள்விக்குத்தான் இந்த பதிலாக இந்த பதிவு. அன்பு விருச்சக ராசி சகோதர சகோதரிகளே, நீங்கள் வழிபட வேண்டிய முக்கியமான தெய்வங்கள், நீங்கள் பெருமாள் வழிபாடு பண்ணலாம், சிவ வழிபாடு பண்ணலாம், சில பேர் சிவபக்தராகவே இருக்கலாம், மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாம், அம்மன் வழிபாடு பண்ணலாம். இப்படி ஏனைய நபர்கள் விருச்சிக ராசி சகோதர சகோதரிகள் தொடர்ந்து வழிபட்டுட்டே இருக்கீங்க. ஆனால் சூட்சும வழிபாடு வேறு. உங்களுடைய வாழ்க்கையில வசந்தத்தையும் பெருங்கொண்ட செல்வத்தையும் சந்தோஷத்தையும் தருகின்ற வழிபாடு எதுவென்றால், நிச்சயமாக சொல்லுகின்றேன், அன்னபூரணி அம்மனை நீங்கள் வழிபட வேண்டும். அன்னபூரணியை வழிபட்டா மட்டும்தான் பாக்கியஸ்தானம் ஆக்டிவேட் ஆகும். அதெல்லாம் வேத சூட்சும விதிகள். அப்ப விருச்சிக ராசி சகோதர சகோதரிகள், மாணவ மாணவிகள், நீங்க வாழ்க்கையில பல வெற்றிகளை பெறுவதற்கு, உயரமான உச்சத்தை தொடுவதற்கு, உங்களுடைய வாழ்க்கையில புகழ்ச்சி பெயர் எடுப்பதற்கு கோவில் வழிபாட்டிலே ஒரு தீர்வு இருக்கிறதென்றால் அது அன்னபூரணி தாயாரின் வழிபாடு. அன்னபூரணியை நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில கிரகங்களுடைய தன்மைகள் எந்த அளவில் வலுவிழந்திருந்தாலும், எதிர்மறை ஆற்றல்களை தந்து கொண்டிருந்தாலும், விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளுக்கு மிகப்பெரிய உச்சத்தை கொண்டு சேர்த்து விடுவாள் அன்னபூரணி தாயார். அன்னபூரணி தாயார் கோவில் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் விருச்சிக ராசி சகோதர சகோதரிகள் சென்று சும்மா தரிசனம் செய்துவிட்டு அந்த அன்னபூரணி தாயாரின் கோவிலிலே இருக்கக்கூடிய கொடிமரத்துக்கு அடியில் 1 மணி நேரம் உட்கார்ந்துட்டு வந்தா போதும். இயற்கை பிரபஞ்சம் உங்களை உச்சத்துக்கு கொண்டு போய்விட்டோம். அப்ப உங்களுடைய கேள்வி என்ன இருந்தது? நான் எந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும்? அந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தால் என் வாழ்க்கை மாறுமா? அந்த கேள்விக்குத்தான் இந்த பதில். அப்போ விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளே, நீங்கள் எதை வழிபடணும்? அன்னபூரணி தாயாரை வழிபட்டால் ஒன்றும் அர்ச்சனை பண்ண வேண்டாம், பரிகார முறைகள் ஒன்றும் பண்ண வேண்டாம், எந்த விதமான நைவேத்திய முறைகள் கூட பண்ண வேண்டாம், ஹோம வேள்விகள் நடத்த வேண்டாம். ஆனால் அன்னபூரணியை தொடர்ந்து 9 முறை நீங்கள் வலம் வர வேண்டும். அந்த கோபுரங்கள் இருந்தாலும் சரி, அந்த கோவில் இருந்தாலும் சரி, 9 முறை வலம் வர வேண்டும். 9 முறை தரிசனம் செய்யலாம். தொடர்ந்து தினமும் போகலாம், வாரம் போகலாம், மாதத்துக்கு ஒரு தடவை போகலாம். 9வது முறை போய் வருவதற்குள் நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தனாக மாறிவிடுவீர்கள். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதுவே வேத விதி. வேதத்துக்குள்ளே ஒரு சூட்சுமம் இருக்கிறது ஒரு ராசிக்கு என்றால், அன்னபூரணி தாயாரை நீங்கள் வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கையில வசந்தம் வருவது உறுதி. சங்கடங்கள் விலகி போயிடும். உறவுகள், கசந்த உறவுகளெல்லாம் ஒன்று கூடுவாங்க. இதெல்லாம் நம்ம மனதிலே பல மாற்றங்களை தானாக உருவாயிடும். அந்த காஸ்மிக் எனர்ஜி, அந்த கொடிமரத்தில் 1 மணி நேரம் உட்கார்ந்துட்டு வந்தீங்கன்னாலே உங்களுடைய மனமாற்றம் ஏற்பட்டு பலவிதமான தொழிலில் ஏற்றம், செல்வ பலம், குடியிருக்கக்கூடிய வீடு இல்லாத அவளுக்கெல்லாம் அரண்மனை கட்டக்கூடிய அளவில், அடுக்குமாடி குடியிருப்பு கட்டக்கூடிய அளவில் உங்களுடைய மாற்றங்கள் வந்துவிடும். சும்மா தரிசனம் செய்தால் போதும். ஏன்னா கோவில் தரிசனங்களில் பல காரணங்கள் உண்டு, பல முறைகளும் உண்டு. அதிலே இதுவும் ஒரு முறை.
அப்போ விருச்சக ராசி சகோதரிகள், சகோதரர்கள், மாணவ மாணவிகள், பெரியவர்கள், தாய்மார் அனைவருமே செய்யலாம். அன்னபூரணி வழிபாடு செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக உயரத்துக்கு உச்சத்துக்கு செல்வது உறுதி. உங்கள் சங்கடங்கள் தீர்ந்து சுபிட்சம் கிடைக்கும் என்று இந்த நேரத்தில் ஆச்சாரியார் உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன். அப்போ ஒரு கோவிலில் வழிபட்டு வந்தாலே என்னுடைய வாழ்க்கை மாறுமானா மாறும். அது அன்னபூரணி வழிபாடு. இதுபோல நல்ல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய பதிவுகளை தொடர்ந்து பாருங்க. முக்கியமான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டே வருகிறேன். இதுபோல இன்னும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திப்பேன். அதுவரை நன்றி, வணக்கம் நண்பர்களே.